உள்ளவர். ஆனால் இங்கே கூடயே ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சாப்பா. அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்போவுமே என்னோட இருக்கப்பா, என்னோடதெல்லாம் உன்னுடையதா, நான் இவன் செத்து போனான் திரும்ப வந்திருக்கான் அப்படி தான். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். இழந்து போனதை தேட ரட்சிக்க. சில காரியங்களை இழந்து போய் நம்ம நிற்கிறோமா? சில காரியங்கள் நம்ம கைவிட்டு போனதுனால நம்ம வேதனைப்படுறோமா? ஒருவேளை சில காரியங்களிலே நாம் தேடப்படாதவர்கள் போல காணப்படலாம். தேடப்படாதவர்களாய் நாம் எண்ணமற்று போனவர்களாய் நாம் காணப்படலாம். சில காரியங்களிலே என்னை யாருமே தேடுறதில்ல, என்னை வேண்டா வெறுப்பா என்னை ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உள்ளங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் உங்களை வெறுக்கலாம், இந்த உலகத்தில் ஒதுக்கலாம், இந்த உலகத்தில் எண்ணமற்று உங்களை நினைக்கலாம். ஆனால் நீங்கள் யாரை தேடுறீங்கன்னா ஆண்டவரை தேடுறீங்க. அதனால் அவர் உங்களை விட்டு விட மாட்டார். உங்களுக்கானது உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடினால் உங்களுக்கானது உங்களுக்கு தேடி வரும். இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கர்த்தரை தேடுறீங்களா? அப்படியானால் உங்களுக்கு தேவையான உயர்வுகள், உங்களுக்கு உண்டான காரியங்கள் அது உங்களை தேடி வரும். இப்பொழுது நீங்கள் தேடப்படாதவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், என்னை குறித்து தேடப்படாதவர்களாலே நான் விசாரித்து அறியப்பட்டேன். தேடப்படாமல் விட்டாங்க, யூதர்கள் விட்டாங்க, வேண்டான்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை ஆண்டவர் நம்மை மாற்றினார். ஒருத்தர் அப்படி தான் சொல்கிறான், அவங்க வீட்டில் அவனை ஒதுக்கி வச்சாங்க, அவனை யாருமே பார்க்கல, தேடலை. ஆனால் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 27:4 நான் படிக்கிறேன், கேளுங்க. சமயம் நம்மளுக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். யார் அந்த சகோதரர்களால் தள்ளப்பட்டு வீட்டாரால் ஒதுக்கப்பட்டவன் யாருன்னா தாவீது தான். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆண்டவரையே தேடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய காரியங்களை அவன் வகுத்து கொண்டான். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாவீதினுடைய அறிக்கை, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை விட்டு என்னை வழிதப்ப விடாதையும். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அவனுடைய தேடுதல் அப்படியே மாறிடுச்சு. அவனுடைய தேடுதல் அப்படியே மாறி போயிருச்சு. ஆண்டவரை தேடினான். ஆனால் அவனுடைய வீட்டாரால் அவன் தேடப்படாமல் விடப்பட்டான். இங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கழுதையை தேடிக்கொண்டு போகிறான். யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டிலே கழுதையை தேடிக்கொண்டு போன ஒருவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ராஜாவாக மாற்றுறாரு. யார் அவன் அப்படின்னா, சவுல். இப்படி தான் நம்ம சில காரியங்களை தேடுவோம். ஆனால் நமக்கு குறித்த ஆண்டவருடைய நோக்கம் வேறு மாதிரி இருக்கும். நம்முடைய தேடுதல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பாருங்கள், பவுல் சொல்லுவார்,